குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்திச் சுருக்கம். பிரிட்டன் சென்றார் மோடி, ஏர்போர்ட்டில் உற்சாக வரவேற்பு. பிரதமர் மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரிட்டன் புறப்பட்டு சென்றார். லண்டன் சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. ஏர்போர்ட்டில் திரண்டிருந்த இந்தியர்கள் மேலதாளங்கள் முழங்க கையில் தேசிய கொடியேந்தி மோடிக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். பிரதமர் மோடி பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மரை சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். மேலும் பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸையும் சந்தித்து பேசுகிறார். இரு நாடுகளுக்கும் இடையே தாராள வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்ட சில முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. பிரிட்டனில் தரையிறங்கி விட்டேன். எனது இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார கூட்டாண்மையை முன்னேற்றுவதில் நீண்ட தூரம் செல்லும். நமது மக்களின் வளர்ச்சி, வேலை வாய்ப்பை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தப்படும். உலகளாவிய முன்னேற்றத்துக்கு வலுவான இந்தியா பிரிட்டன் நட்புறவு அவசியம் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். பிரிட்டன் பயணத்தை முடித்துவிட்டு மோடி நாளை மாலத்தீவு செல்கிறார். அந்நாட்டு அதிபர் முகமது மொய்சு அழைப்பின் பேரில் 2 நாள் பயணம் மேற்கொள்ளும் மோடி அந்நாட்டின் 60வது சுதந்திர தின கொண்டாட்டங்களிலும் பங்கேற்கிறார். திமுகவின் பி டீம் விஜய், பாஜ தூக்கிய பகீர் எவிடன்ஸ், இதுதான் அந்த டீல், பரபரப்பு பின்னணி. எங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் என்று தவேக தலைவர் விஜய்க்கு அதிமுக தொடர்ந்து அழைப்பு விடுத்து வருகிறது. ஆனால் இப்போது வரை அதை விஜய் ஏற்கவில்லை. இந்த நிலையில் திமுகவின் பி டீம் தான் விஜய், எத்தனை முறை அழைத்தாலும் அவர் கூட்டணிக்கு வரமாட்டார் என்று பழனிசாமியிடம் தெரிவிக்க பாஜ மேலிடம் ஆதாரங்களை திரட்டி வரும் பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக பாஜ வட்டாரம் கூறியது, தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே உள்ளன. தேர்தல் நெருங்கி வரும்போது கூட்டணியில் புதிய கட்சிகளை சேர்த்தால் அக்கட்சி தொண்டர்களிடையே தேர்தல் பணி செய்வதில் சுணக்கம் ஏற்படுகிறது. இது தேர்தல் வெற்றிக்கு உதவுவதில்லை என்பதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதிபட நம்புகிறார். எனவேதான் தேர்தலுக்கு ஓராண்டிற்கு முன்னதாக கூட்டணியில் கட்சிகளை சேர்த்து தேர்தலுக்குள் அக்கட்சிகளின் தொண்டர்கள் இடையிலான உறவை பலப்படுத்த அமித்ஷா விரும்பினார். இதற்காகவே கடந்த ஏப்ரலில் சென்னை வந்து அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியை சந்தித்து இரு கட்சிகளின் கூட்டணி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டார். தவேகவை கூட்டணியில் சேர்க்க விஜயுடன் பாஜ மேலிடம் பேச்சு நடத்தியது. அதை அவர் ஏற்கவில்லை. பாஜவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்து விட்டார். இருந்தபோதும் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்கும் பழனிசாமி விஜயை கூட்டணிக்கு வருமாறு தொடர்ந்து அழைப்பு விடுக்கிறார். விஜய் அதை பொருட்படுத்தவே இல்லை. தனித்து போட்டியிட திட்டமிட்டுள்ள விஜய் தன்னை முதல்வர் வேட்பாளராக கருதுகிறார். அதிமுக கூட்டணிக்கு விஜய் உறுதியாக வரமாட்டார். ஏனெனில் அவர் திமுகவின் பி டீம் போல் செயல்படுகிறார். கடந்த 2016 சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்த மக்கள் நல கூட்டணியை அதிமுக பயன்படுத்திக் கொண்டது போல வரும் தேர்தலிலும் அதிமுகவை வீழ்த்த விஜயை பயன்படுத்த திமுக விரும்புகிறது. அதாவது திமுக அரசு மீதான அதிருப்தி ஓட்டுகள் அதிமுக பாஜ கூட்டணிக்கு சென்றுவிடக் கூடாது. அந்த ஓட்டுகளை விஜய் பிரிக்க வேண்டும் என்பதே திமுகவின் எண்ணம். இதை அறிந்ததும் விஜயின் நகர்வுகள் அனைத்தையும் பாஜ உன்னிப்பாக கவனித்து வருகிறது. திமுகவுக்கு எதிராக கட்சி நடத்துங்கள், அதே நேரம் அதிமுக உட்பட எந்த கட்சியுடனும் கூட்டணி சேரக்கூடாது, இதுவே எங்கள் விருப்பம் என திமுக தரப்பிலிருந்து விஜய்க்கு சொல்லப்பட்டிருக்கும் தகவலையும் பாஜ தரப்பு மோப்பம் பிடித்து விட்டது. இந்த விவரத்தை பழனிசாமியிடம் தெரிவிப்பதோடு விஜயை கூட்டணிக்கு அழைப்பதை விட்டுவிட்டு கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து தேர்தலை சந்திக்கலாம் என்று அவரை கேட்டுக்கொள்ளவும் எங்கள் தலைமை முடிவு செய்துள்ளது என்று பாஜ வட்டாரம் கூறியது.
பழனிசாமி கோட்டைக்கு வைத்த வெடி, எடப்பாடியில் இறங்குகிறார் அன்புமணி. டீலை இழுத்தடித்த அதிமுக, பாமக அதிரடி இதற்குத்தான். கடந்த தேர்தலில் வன்னியர்கள் அதிகம் வசிக்கும் தொகுதிகளில் அதிமுக கணிசமான தொகுதிகளை வென்றதற்கு பாமக முக்கிய காரணம். எனவே இந்த முறையும் எப்படியாவது பாமகவை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்பது அதிமுகவின் விருப்பம். அதேபோல் அதிமுக பாஜக கூட்டணியில் நீடிக்க வேண்டும் என்பதுதான் பாமக தலைவர் அன்புமணியின் ஆசை. இது தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தையின் போது ஆட்சியில் பங்கு தர வேண்டும், 4 அமைச்சர் பதவிகள் தர வேண்டும், ஒரு ராஜ்யசபா சீட் மற்றும் 35 தொகுதிகள் வேண்டும் என்று அதிமுகவிடம் அன்புமணி தரப்பு பேசி முடித்து இருக்கிறது. ஆனால் இதற்கு பழனிசாமி தரப்பு எந்த முடிவும் சொல்லவில்லை. ராமதாஸ் அன்புமணி மோதல் முடிந்த பின் பார்த்துக் கொள்ளலாம் என்று பழனிசாமி நினைக்கிறார். அன்புமணியின் கூட்டணி ஆட்சிக்கான உடன்பாட்டை பழனிசாமி ஏற்கவில்லை என்றால் தனித்து போட்டியிடுவது குறித்து அன்புமணி தனக்கு நெருக்கமானவர்களிடம் ஆலோசித்துள்ளார். வட மாவட்டங்களில் வன்னியர்கள் அடர்த்தியாக உள்ள தொகுதிகளில் ஓட்டை பிரித்து எளிதாக வெற்றி பெற முடியும் என்றும் அன்புமணி கருதுகிறார். மேலும் சேலம் மாவட்டம் பென்னாகரம் தொகுதியில் 2016ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அன்புமணி போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்த தேர்தலில் பாமக தனித்து போட்டியிடும் நிலைமை ஏற்பட்டால் பழனிசாமியின் தொகுதியான எடப்பாடியில் களமிறங்குவது என்று முடிவு செய்திருக்கிறாராம். அங்கு 60% வன்னியர்கள் உள்ளனர். நேரடியாக அன்புமணி களமிறங்கினால் அவர்களின் ஓட்டை எளிதில் பெற்று வெல்ல முடியும். பேச்சை கேட்காத பழனிசாமியை தோற்கடிக்கவும் முடியும். இப்படி ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்துவிடலாம் என்று கணக்கு போட்டு காத்திருக்கிறாராம் அன்புமணி. அரசின் செய்தி தொடர்பாளர்களாக IAS அதிகாரிகளை நியமித்தது அத்துமீறல், ஹைகோர்ட்டில் வழக்கு. தமிழக அரசு துறைகளின் முக்கிய தகவல்கள், திட்டங்களை செய்தி ஊடகங்கள் வாயிலாக சரியான நேரத்தில் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கவும் பிற அரசு துறைகளுடன் ஒருங்கிணைக்கவும் 4 IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர். மூத்த IAS அதிகாரிகளான ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேடி, தீரஜ்குமார், அமுதா ஆகியோரை அரசின் செய்தி தொடர்பாளர்களாக நியமித்து கடந்த 14ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் T. சத்யகுமார் சென்னை ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். மனுவில் முறையாக அரசாணை பிறப்பித்து அரசிதழில் வெளியிடாமல், உரிய நடைமுறைகளை பின்பற்றாமல் 4 IAS அதிகாரிகளை செய்தி தொடர்பாளர்களாக நியமித்தது சட்டப்படி செல்லுபடியாக கூடியதல்ல. இதனை பத்திரிகை செய்திக்குறிப்பு வாயிலாக தெரிவித்தது நிர்வாக அத்துமீறல். அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுங்கட்சிக்கு சாதகமான தகவல்களை வெளியிடும் அபாயம் உள்ளது. எனவே இந்த நியமனம் தொடர்பாக வெளியிடப்பட்ட பத்திரிகை செய்திக்குறிப்பை அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது என அறிவிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் முழுதும் 1,50,000 விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை, இந்து முன்னணி தீவிரம். விநாயகர் சதுர்த்தி நாளில் வீதிகள் தோறும் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு அடுத்த மாதம் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி தமிழகம் முழுதும் 1,50,000 விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்ய இந்து முன்னணி முடிவு செய்துள்ளது. சிலை தயாரிப்பு பணிகளும் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. இதுகுறித்து இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியம் கூறியதாவது: விநாயகர் சிலைகள் அனைத்தும் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் பேப்பர் கூழ், கிழங்கு மாவு மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளன. வாட்டர் கலர் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ள சிம்ம வாகனம், சிவபார்வதி, முருக விநாயகர், சித்திபுத்தி விநாயகர், அன்ன வாகனம், விஸ்வரூப விநாயகர் என பல்வேறு வடிவங்களில் 3 அடி முதல் 11 அடி வரையில் சிலைகள் தயார் செய்யப்பட்டுள்ளன. திருப்பூரில் நடக்கும் விசர்ஜன விழாவில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், கோவையில் அண்ணாமலை, மேட்டுப்பாளையத்தில் நடிகர் ரஞ்சித், மதுரையில் மத்திய அமைச்சர் முருகன், திண்டுக்கல்லில் திரைப்பட இயக்குனர் பேரரசு, கோபியில் பாஜக மூத்த தலைவர் H. ராஜா, உடுமலையில் நடிகை கஸ்தூரி என பலரும் பங்கேற்கின்றனர் என கூறினார். பிரம்மபுத்திரா அணையால் இந்தியாவுக்கு பாதிப்பில்லை, சீனா விளக்கம். பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே கட்டப்படும் பிரம்மாண்ட அணையால் இந்தியா வங்கதேசத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என சீனா விளக்கமளித்துள்ளது. அருணாச்சல பிரதேச எல்லை அருகே சீன கட்டுப்பாட்டில் உள்ள திபெத்தின் கைலாய மலையிலிருந்து உற்பத்தியாகிறது பிரம்மபுத்திரா நதி. சீன மக்கள் இந்த நதியை யர்லுங் ஜங்போ என அழைக்கின்றனர். தற்போது இந்த நதியின் குறுக்கே ஆண்டுக்கு 300 பில்லியன் கிலோவாட் மின் உற்பத்திக்காக
உலகின் மிகப்பெரிய அணையை கட்ட சீனா திட்டமிட்டுள்ளது. இந்த அணை கட்டப்பட்டால் பிரம்மபுத்திரா நதியின் ஓட்டம் இந்தியா மற்றும் வங்கதேசத்தில் தடைப்பட்டு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால் இந்தியாவும் வங்கதேசமும் அணை கட்டுவதற்கு ஆட்சேபம் தெரிவித்து வருகின்றன. எனினும் அணை கட்டுவதற்கான பணிகளை கடந்த 19ஆம் தேதி சீனா துவங்கியது. இந்நிலையில் இந்த அணை விவகாரம் குறித்து சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் குவோ ஜியாகுன் கூறியதாவது: அணை கட்டப்படுவதால் பிரம்மபுத்திரா நதி பாய்ந்தோடும் நாடுகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. மாறாக பிரம்மபுத்திரா நதியில் ஏற்படும் அளவுக்கு அதிகமான வெள்ளப்பெருக்கு தடுக்கப்படும். இதனால் இயற்கை பேரிடர் நிகழ்வது குறையும். அணை கட்டும் திட்டம் தொடர்பாக இந்தியா மற்றும் வங்கதேசத்திடம் உரிய விளக்கங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. பிரம்மபுத்திரா பாய்ந்தோடும் நாடுகளின் நலனிலும் சீனா அக்கறை கொண்டுள்ளது. அணை கட்டுமான திட்டத்தால் ஏற்படும் நன்மை நிச்சயம் இந்தியா மற்றும் வங்கதேசத்திற்கும் பகிர்ந்தளிக்கப்படும். அணை கட்டுவது என்பது சீனாவின் இறையாண்மைக்கு உட்பட்டது என கூறினார். ஏற்கனவே கடந்த 2015இல் திபெத்தில் மிகப்பெரிய நீர்மின் நிலையத்தை சீனா கட்டியது. அப்போது இந்தியா வெளிப்படுத்திய கவலையை சீனா கண்டுகொள்ளவில்லை. இந்நிலையில் எதிர்ப்பை மீறி பிரம்மபுத்திராவின் குறுக்கே சீனா அணை கட்டுவது என்பது பொறியியல் துறைக்கு மிகுந்த சவாலாக பார்க்கப்படுகிறது.